அதுக்கு முன்னாடி திருஷ்டினா என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஆறா அது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த குழந்தைய தூக்க போற பெண்கள் ஆகட்டும், அந்த குழந்தைய தூக்குற யாரா இருந்தாலுமே, உறவினர்கள் யாரா இருந்தாலுமே, அவங்களுடைய உடல்ல ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த நெகட்டிவ்னஸ் அந்த குழந்தைய தாக்கும். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, வார்த்தை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. நம்ம வார்த்தை அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு சரியில்லாமல் இருந்தால் அந்த குழந்தைய அது தாக்கும். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. தெய்வம் நம் எண்ணங்களை உணர முடியும், அதே மாதிரி குழந்தைகள்னாலும் நம் எண்ணங்களை உணர முடியும். அந்த குழந்தைய தூக்குறவங்க யாராவது எல்லார்த்தையுமே அதை சொல்லலிங்க, ஒரு சிலர் மட்டும்தான் அதை அவங்களை அறியாமையே அந்த ஆதங்கம் வந்துடும். ஒருத்தவங்க ஆம்பளை பையன் இல்லாமல் இருப்பாங்க, குழந்தை பிறந்திருக்கும், ஆம்பளை பையன் பிறந்திருக்கும், போன உடனே ஆம்பளை பையன்னு தூக்கிக்கிட்டு கொஞ்சம் பொழுது அவங்க எண்ணத்தில் நமக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறக்கலையேங்கிற அந்த அந்த எண்ணம் வேகமாக இருக்கும் பொழுது அது திருஷ்டியாக அந்த குழந்தை மேலே படிஞ்சிருது. அப்போ அந்த குழந்தை நலுங்கிருதுங்கும் போது அந்த குழந்தை பால் குடிக்காது, ராத்திரி பூரா தூங்காது, அழுதுகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா என்னன்னே சொல்ல முடியாது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க ட்ரீட்மெண்ட்டு சொன்னாலுமே அது முழுமையாக வந்து குணமடையாது. அப்போ திருஷ்டி வந்து ஒரு குழந்தை மேலே விழுந்துருச்சுனாலே அந்த கழிக்காமல் அதை வந்து விளக்காமல் அந்த குழந்தைனால நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ நமக்கெல்லாம் திடீர்னு உடம்பு வலி வரும், இது எல்லாமே திருஷ்டினால தான் வர்றது. பெரியவங்களுக்கும் திருஷ்டி வரும். அப்போ இந்த உடம்பு வலி வரும் பொழுது நம்மளாம் பெரியவங்க என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்போம், சுடுதண்ணியில் குளிப்போம், கோயிலுக்கு போவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். குழந்தைங்க என்ன பண்ணுவோம் சொல்ல தெரியாது, அழுக ஆரம்பிச்சிருங்க ராத்திரி பூரா, சாப்பிடவே சாப்பிடாது, எவ்வளோ ஊட்டுனீங்கனாலும் சாப்பிடாது, ஓய்னு துப்பிக்கிட்டே இருக்கும், மந்தமாகவே இருக்கும், ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப கிரேசியான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைங்க. அப்போது அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் திருஷ்டி இருக்குதுங்கிறத நம்ம கணிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த திருஷ்டி வந்து கண் திருஷ்டி, பல் திருஷ்டி, இந்த ரெண்டுல தான் அந்த குழந்தைகளுக்கு திருஷ்டி வர்றதே. அந்த உடல்ல இருக்கிற ஆறா, குழந்தைகள் உடல்ல இருக்கிற ஆறா ரொம்ப மெல்லிசா இருக்கும். அப்போ நம்ம போய் தூக்குறவங்களுடைய ஆறா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ்னஸ் கலந்துருக்கும் பொழுது அந்த குழந்தைய நம்ம தூக்கணும்னா அந்த குழந்தையுடைய உடலும் நெகட்டிவ்னால அட்ராக்ட் ஆயிடும். அப்போ அந்த குழந்தைகளுடைய உடல்நிலை சீக்கிரமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மேலே இருக்கிற கிருமிகள் எப்படி போய் ஒரு குழந்தைய ஈஸியாக தாக்கிருமோ அதே மாதிரியே நெகட்டிவ் தாட்ஸ் அந்த குழந்தைகளை உடனடியாக தாக்கும். அந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் அழுக ஆரம்பிச்சிருந்து சாப்பிடாம இருந்துருது. சரி, இது எப்படி திருஷ்டி கழிக்கிறது? நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, எப்படி வந்து நம்ம திருஷ்டியை கழிக்கிறதுன்னு சொல்லி.